பாகியம் ஜவுளி கடையோட முதலாளி. அவங்க மகன் ரவி அந்த கடையை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மகனுக்கு அப்புறம் பாகியத்துக்கு நம்பிக்கையானவங்கன்னு சொன்னா வீட்டுல வேலை செய்யற பொண்ணியும் கடையில வேலை செய்யற கேஷியர் முருகனும் தான். ஒரு நாள் ஜவுளி கடையிலிருந்து வீட்டுக்கு வந்தாங்க பாகியம். பொன்னி, ரொம்ப டயர்டா இருக்கு, காலையில இருந்து கடையில கஸ்டமர் ஜாஸ்தி, இந்த பணப்பைய கொண்டு போய் உள்ள வை அப்படின்னு பொண்ணுகிட்ட பணப்பைய கொடுத்து உள்ள வைக்க சொன்னாங்க. அம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க, என்கிட்ட பணப்பைய கொடுத்து உள்ள வைக்க சொல்றீங்களே, நான் உங்க வீட்டுல சாதாரண வேலைக்காரி அப்படின்னு பாவமா சொன்னா பொன்னி. என்ன பொன்னி நீ இப்படி பேசுற? உன்ன வேலைக்காரி மாதிரியா நடத்துறேன், எத்தனை வருஷமா இந்த வீட்டுல வேலை செய்யற அப்படின்னு பெருமையா பேசினாங்க பொன்னிய பத்தி. இதை கேட்ட மருமக சீதாவுக்கு எரிச்சல் தான் வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி ரவி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சீதாவும் ரவியும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஏங்க, உங்க அம்மா பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னு சீதா மாமியார பத்தி புகார் சொன்னா. அதை கேட்ட ரவி, என்ன சொல்ற சீதா, புரியற மாதிரி சொல்லு, எங்க அம்மா என்ன பண்ணாங்க? ஏங்க, நேத்து அவங்க ஜவுளி கடையில இருந்து வந்த உடனே பணப்பைய அந்த வேலைக்காரி பொண்ணு கிட்ட கொடுத்து வைக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ரவி, அதனால என்ன சீதா இப்போ? ஏங்க, பணத்தை உள்ள வைக்க அந்த வேலைக்காரிய நம்புறாங்க, ஆனா இந்த வீட்டு மருமகளான என்ன நம்ப மாட்டாங்களா அப்படின்னு ரவி கிட்ட புலம்பினா. சீதா, நீ அம்மாவை சரியா புரிஞ்சுக்கல. ஓ மேல நம்பிக்கை இல்லாம ஒன்னும் இல்ல. நீ வரதுக்கு முன்னாடி இருந்தே பொன்னிதான் பணப்பைய வாங்கி பீரோல வைப்பா அப்படின்னு சொல்லவும், ஏங்க இப்பதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் அந்த பொறுப்பையெல்லாம் என்கிட்டயே கொடுக்கலாம்ல. அவ்வளவுதானே, கொடுத்துட்டா போச்சு, இதுக்கு ஏன் நீ வருத்தப்படுற அப்படின்னு ரவி சொல்லவும், மறுநாள் பாகியும் விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, ஏமா சீதா, இனிமேல் இந்த வீட்டு பொறுப்பையெல்லாம் உன்கிட்டயே ஒப்படைக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு பாகியம் சொல்லவும், அம்மா, சீதாவோட மனச புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க, இத பத்தி நானே பேசலான்னு இருந்தேன். இதுல என்னப்பா இருக்கு, அவ பொறுப்பான பொண்ணு, எல்லாத்தையும் சரியா பாத்துப்பான்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பாகியம் சொல்லவும் சீதாவுக்கு சந்தோஷம் தாங்கல. அதுக்கப்புறம் ஜவுளி கடையில கேஷியர் முருகன், ஐயா, எனக்கு எவ்வளவு வியாபாரம் ஆச்சுன்னு கணக்கு எழுதி பணத்தை எல்லாம் இந்த பையில போட்டு வச்சிருக்கேன், நீங்க ஒரு வாட்டி சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு கேஷியர் முருகன் சொல்லவும், என்ன முருகா, நீ எங்க அப்பா காலத்துல இருந்து வேலை செய்யற நம்பிக்கையானவன், சின்ன பையனா இருக்கும் பொழுதே தொழில கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு எங்க கடைய முன்னேற நீயும் ஒரு காரணம்தான் அப்படின்னு ரவி சொல்லிட்டு முருகன் கொடுத்த பணத்தை எல்லாம் சரி பார்க்காம அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போனான். ரவி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பணப்பைய அம்மா பாகியத்திடம் கொடுத்தான். பாகியம் அதை வாங்கி சீதா கிட்ட கொடுத்தாங்க. ஏமா சீதா, இந்த பணப்பைய கொண்டு போயே உள்ள எம்பீரால வையுமா அப்படின்னு சொல்லவும் சீதாவுக்கு சந்தோஷம் தாங்கல. அந்த பணப்பைய வாங்கிட்டு போய் உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி அத மெல்ல திறந்து பார்த்தா. அவ்வளவு பணம். அத பார்த்த உடனேயே சீதாவுக்கு ஒரே ஆச்சரியம். அம்மா, தினமும் பணத்தை எடுத்துட்டு வர, அத கணக்கு பார்க்காமையே உள்ள வைக்கிறியே. என்னப்பா சொல்ற, நீ என் மகன், அவங்கிட்ட கணக்கு பார்க்க முடியுமா? அப்படி நான் செய்தா அவன் மேல நம்பிக்கை இல்லைன்னு ஆயிடும்பா. பொறுப்ப அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீ கணக்கு பார்த்தா போதும்பா அப்படின்னு சொன்னாங்க அம்மா பாகியம். ஒரு நாள் வேலைக்காரி பொன்னி வீட்டை பெருக்கும் பொழுது பீரோ கருகே 500 ரூபாய் பணம் இருந்தது. அத கையில எடுத்து அக்கம் பக்கம் பார்த்தா. இடுப்புல சொருகி கொண்டு எதுவுமே தெரியாத மாதிரி கிச்சனுக்கு போய் மத்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சா. இங்க ஜவுளி கடையில கேஷியர் முருகன் ரொம்ப கவலையோட உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்போ கூட வேலை செய்யற ஒருத்தர், என்னப்பா முருகா, ஏன் கவலையா இருக்க, என்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்லப்பா, என் பொண்ணு படிப்புக்காக கடன் வாங்கின, அது வட்டியும் முதலுமாய் ஏறி போச்சு. இப்ப கடனை திருப்பி கேட்டு தினமும் கடன்காரங்க வீட்டுக்கு வந்து
மானத்தை வாங்குறாங்க. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கேன். என்னப்பா முருகா, கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய் களையிற மாதிரி இருக்கு. இந்த ஜவுளி கடையில கேஷியர் வேலை பாக்குற. உனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு சமயம் வரும் பொழுது வைக்க வேண்டியது தானே அப்படின்னு கூட வேலை செய்யறாள் யோசனை சொல்லவும் அதை கேட்ட முருகன் ரொம்ப குழம்பி போனான். அன்னைக்கு சாயந்தரம் கேஷியர் முருகன் வழக்கம் போல பணத்தை எல்லாம் ரவி கிட்ட கொடுத்தான். ஐயா, பணத்தை சரி பார்த்துக்கோங்க. இல்ல முருகா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவி பணத்தை கணக்கு பார்க்காம எடுத்துட்டு போனான். ரவியும் கணக்கு பார்க்காம எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்தான். பாக்கியமும் கணக்கு பார்க்காம அதை எடுத்து சீதா கிட்ட கொடுத்தாங்க. சீதாவும் அதை எடுத்துட்டு போய் பீரோல வைக்க போயிட்டா. இப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த பணம் கடைசியில பீரோக்கு போயிடுச்சு. நாட்களும் ஓடிக்கொண்டு இருந்தது. ஒரு நாள் பாக்கியமும் மாச கடைசியில கணக்கு புக்க வச்சு அந்த மாசத்துல வியாபாரம் ஆனத கணக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. உள்ள இருந்த பணத்தையும் எண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, பணம் குறைஞ்சிருந்தது. இத பத்தி யாருக்கிட்ட கேட்கலான்னு ஒரே யோசனையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாக்கியத்தோட நெருங்கிய தோழியான பரிமளா கிட்ட விஷயத்த சொன்னாங்க. பாக்கியம், நீ சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது கடையில இருக்கிறவங்க தான் அந்த பணத்தை எடுத்திருக்கோன்னு. அதுதான் பரிமளா, யாருன்னு தெரியல. கடையில வேலை செய்யறவங்க எல்லோரும் நம்பிக்கையானவங்க. பாக்கியம், எனக்கு உங்க கேஷியர் முருக மேலையும் வேலைக்காரி பொண்டிய மேலையும் தான் சந்தேகமா இருக்கு. எதுக்கோ அவங்கள விசாரிச்சு பாரு. அது மட்டும் இல்ல பரிமளா, நேத்து என் மருமக புதுசா ஒரு நெக்லஸ் போட்டிருந்தா. அத பத்தி அவ எதுவுமே சொல்லல. எனக்கு அவ மேலையும் ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு பாக்கியத்துக்கு சீதா மேல ஒரு சந்தேகமும் வந்துச்சு. வீட்டுக்கு வந்த பாக்கியம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டாங்க. எல்லோரையுமே சந்தேக கண்ணோட பார்க்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல பொண்ணு கிட்ட கேட்கலான்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்குள்ள பொன்னி பாக்கியத்திடம், அம்மா, நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க வீட்ல இல்லையா, அதனால அப்படியே எடுத்துட்டு போயிட்டேன். இந்தாங்கம்மா, நேத்து பெருக்கும்போது 500 ரூபாய் கீழே கடந்துச்சு அப்படின்னு சொல்லி பொன்னி பணத்தை கொடுத்தா. பாக்கியம் மனசுல பணத்தை எடுத்தது பொன்னியா இருக்காதுன்னு தெரிஞ்சது. மறுநாள் காலையில வழக்கம் போல பாக்கியம் ஜவுளி கடைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் முருகனை கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. முருகா, உனக்கு ஏதோ கடன் பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அதை எப்படி அடைச்ச அப்படின்னு முருகனிடம் பேச்சு கொடுத்தாங்க பாக்கியம். ஆமாமா, அந்த கடன் இன்னும் அடையல. என்கிட்ட இருந்த நிலப்பத்திரத்தை வச்சு கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன் அப்படின்னு முருகன் சொல்லவும் முருகன் மேல இருந்த சந்தேகமும் தீர்ந்தது. இத கேட்ட பாக்கியம் ரொம்ப குழம்பி போனாங்க. யாருதான் அந்த பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு யோசனையா இருந்தாங்க. தினமும் கணக்கு பார்த்துட்டு எடுத்துட்டு வர பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அது எப்படின்னே தெரியல. ஒருவேளை சீதா ஏதாவது எடுத்திருப்பாளோ, நம்ம கிட்ட சொல்ல மறந்துட்டாளோ? குழப்பத்தோட வீட்டுக்கும் வந்தாங்க. அத்தை, இங்க பாருங்க, புது நெக்லஸ் எப்படி இருக்கு? நேத்தே காட்டணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க தான் கேட்கல. ஆமா சீதா, நேத்தே பார்த்த, நீ ஏன் சொல்லுவேன்னு இருந்த. அத வாங்க பணம் ஏதுமா அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டாங்க. அத்தை, என் தங்கச்சி கல்யாணத்துக்காக அம்மா வாங்கியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. நான் கொஞ்ச நாள் போட்டு பார்க்கறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் பாக்கியத்துக்கு சீதா மேல இருந்த சந்தேகமும் தீர்ந்தது. இத பத்தி ரவி கிட்ட கேட்கலாமான்னு மனசுக்குள்ளேயே நினைச்சாங்க. இப்படி நம்மளே கேட்கறோமேன்னு வருத்தப்பட்டானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுநாள் ஜவுளி கடையில உட்கார்ந்தபடி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க பாக்கியம். அப்போ முருகன் கிட்ட, என் முருகா, நான் கேக்கறேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. தினமும் நீ கணக்கு பார்த்துட்டு கொடுக்கற பணத்துல ஒரு தொகை மட்டும் குறைஞ்சு போயிருக்கு.
அது எப்படின்னு தெரியலப்பா. அம்மா, நான் சரியா கணக்கு பார்த்துதான் உங்க பையன்கிட்ட கொடுத்து அனுப்புவேன். ஒருவேளை வீட்டுக்கு வர வழியில ஏதாவது மிஸ் ஆயிருக்குமோ? அது எப்படிமா தினமும் மிஸ் ஆகும்? இதுல வேற எங்கேயோ தப்பு இருக்கு அப்படின்னு முருகன் சொல்லவும் இப்படியே சந்தேகத்தோடவே நாட்கள் போய் கொண்டிருந்துச்சு. ஒரு நாள் பாக்கியத்துக்கு போன்ல மெசேஜ் வந்திருந்தது. அத பார்த்தோன்ன ரொம்ப அதிர்ச்சியானாங்க. என்ன இது, என் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இவ்வளவு பெரிய தொகை போயிருக்கு, நான் யாருக்கும் செக் கொடுக்கலையே அப்படின்னு யோசிச்சு கொண்டே இருந்தாங்க. அப்போ ஞாபகம் வந்து பாக்கியம் பீரோல இருந்த செக் புக்க தேடினாங்க. கையெழுத்து போட்டு வச்சிருந்த 5 லட்சம் ரூபாய் செக்க காணோம். அத பார்த்தோன்ன அதிர்ச்சியானாங்க பாக்கியம். பாக்கியம் சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ரவி வீட்டுக்கு வந்தான். எப்பா ரவி, பீரோல கையெழுத்து போட்டு வச்சிருந்த செக்க காணோம்பா. என்னம்மா, என்னைக்குமே இல்லாம இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? என் மேல சந்தேகப்படுறீங்களா? நான் செக்கை எடுத்திருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இல்லப்பா ரவி, நான் பேங்குக்கு போய் விசாரிச்சுட்டு வந்தேன். அந்த பணம் உன் அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்குன்னு சொன்னாங்க. அம்மா, உண்மையை நானே சொல்றேன். கடையில கணக்கு பார்த்துட்டு எடுத்துட்டு வர பணத்தை தினமும் நான் தான் எடுக்கிறேன். அது மட்டும் இல்லம்மா, நீங்க கையெழுத்து போட்டு வச்ச செக்கையும் நான் தான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னு ரவி சொல்லவும் பாக்கியத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யாப்பா ரவி, பணம் வேணும்னா நீ என்ன கேட்டிருக்கணும். அதுக்காக இவ்வளவு பெரிய தொகைய கேட்காமையே எடுப்பையா? இது அநியாயம் இல்லையா ரவி? அத்தை, அவர் உங்க பையன், அவருக்கு இந்த சொத்துல எல்லா உரிமையும் இருக்கு. இதுக்கு போய் இப்படி பேசுறீங்க? அம்மா, நான் சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சேன். உங்ககிட்ட அடிமை மாதிரி வேலை செய்ய எனக்கு பிடிக்கல. அதுதான் பணத்தை எடுத்தேன் அப்படின்னு எடுத்துரைச்சு பேசினா ரவி. ரவி, நான் உன்னை ரொம்ப நம்பினம்பா. ஆனா நீ எனக்கே தெரியாம இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பிசினஸும் பண்ண போறேன்னு சொல்ற. இதே மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகம் உனக்கு நடக்கும் பொழுதான்பா அந்த வழி என்னன்னு புரியும். அத்தை, உங்க பையன் பிசினஸ் பண்றேன்னு சொல்றாரு. அத நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு இப்படி சாபம் கொடுக்கறீங்களே. யாமா சீதா, பிசினஸ் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அனுபவம் இல்லாம எதலையும் இறங்க கூடாது. நீதான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அத்தை, அவர் எது செய்தாலும் சரியாதான் இருக்கும். இவ்வளவு நாள் கடையில கஷ்டப்பட்டு அவர் தான் இந்த பிசினஸ் இவ்வளவு பெருசா கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு கோமா பேசிச்சு உள்ள போனா. நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. ரவி இஷ்டத்துக்கு பணம் எடுத்துட்டு போய் செலவு செய்தான். நண்பர்களை நம்பி பணத்தை வியாபாரத்துல முதலீடு செய்தான். வீட்டுல இருந்த பணம் மொத்தமும் கரைஞ்சு போச்சு. அம்மா பாக்கியமும் ரொம்ப கவலையில இருந்தாங்க. பணம் இல்லாதனால ஜவுளி கடைய சரிவார நடத்த முடியாம மூடிட்டாங்க. நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. ஒரு நாள் ரவி ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வந்தான். ஏங்க, என்னாச்சு? ஏன் முகமெல்லாம் வாடி இருக்கு? சீதா, நம்ம மோசம் போயிட்டோம். வியாபாரத்துல முதலீடு செய்த பணத்தை எல்லாம் ஏமாத்திட்டாங்க. அப்போ என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எங்க அம்மா வாங்கின நகைய கொடுத்தேனே, அதுவும் போச்சா? ஐயோ சீதா, எல்லாமே போச்சு. இனி நம்ம எப்படி வாழ போறோன்னே தெரியல. அப்போ மாமியார் பாக்கியம் வெளியே வந்தாங்க. அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எவ்வளவோ சொன்னீங்க. நான் அதையெல்லாம் கேட்காம இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். ஏமா சீதா, இப்ப அழுது என்னமா பிரயோஜனம்? நீ சொல்ல வேண்டிய நேரத்துல புத்தி சொல்லி இருக்கணும். ஆனா நீயும் என் பேச்ச கேட்கல. அத்தை, புத்தி இல்லாம நடந்துக்கிட்டேன். இனி நீங்க என்ன சொன்னாலும் அதையவே கேக்குறோம். அம்மா பாக்கியம் அவங்க கிட்ட இருந்த நகையெல்லாம் வித்து அதுல வந்த பணத்தை வச்சு மீண்டும் ஜவுளி கடைய திறந்தாங்க. ஆனா நம்பிக்கை துரோகம் செய்த ரவிக்கு அந்த கடையில செக்யூரிட்டி வேலை தான் கொடுத்தாங்க. சீதாவுக்கு வெறும் சமையல் பொறுப்பு மட்டுமே கொடுத்தாங்க. இவங்க கொஞ்ச நாளைக்கு கொடுத்த வேலைய ஒழுங்கா பண்ணட்டும், அதுக்கப்புறம் பாப்போம்
அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது அதை சரியா செய்யாம அவங்களுக்கே நம்பிக்கை துரோகம் செய்தா இந்த ரவிக்கு வந்த நிலைமை தான் உண்டாகும். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஊர்ல இட்லி பாட்டி ரொம்ப பிரபலம். பாட்டியோட பஞ்சு போல இட்லியும் வகை வகையான சட்னியும் ரொம்ப ருசியா இருக்கும். அந்த ஊருக்கு புதுசா வந்த இளைஞன் தான் கோபால். கோபால் எதையுமே பேரம் பேசி தான் வாங்குவான். லேசில் ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்க மாட்டான். அவன் பேரம் பேசி விலை கம்மி பண்ணினா மட்டும்தான் வாங்குவான். அப்படி ஒரு குணம் கோபாலுக்கு. தெருவில் நடந்து வந்த கோபால் இட்லி கடை பாட்டிய பார்த்தான். பாட்டி, நான் ஊருக்கு புதுசு. இந்த ஊரில் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கோபால் கேட்டான் பாட்டி கிட்ட. அப்படியா தம்பி, நீ சொன்ன தலைவர் வீட்டுக்கு 2 மைல் தூரம் போகணும். 2 இட்லி சாப்பிட்டுட்டு போலாமே அப்படின்னு பாட்டி தன் வியாபார தோரணையில சொன்னாங்க. 2 இட்லி எவ்வளவு பாட்டி அப்படின்னு ரொம்ப பசியோட களைச்சு போயிருந்த கோபால் கேட்டான். 2 இட்லி 10 ரூபா தம்பி. என்ன பாட்டி, 2 இட்லி போய் 10 ரூபாய் சொல்றீங்க? எனக்கு 8 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு பேரம் பேச ஆரம்பிச்சான் கோபால். என்ன தம்பி, 2 இட்லிக்கு போய் பேரம் பேசிக்கிட்டு இருக்க? நான் இட்லி மாவை ஆட்டுக்கல்லால அரைச்சு அம்மி கல்லால சட்னியா செஞ்சு தரேன். அதுக்கு கூலி வேண்டாமா? அதுதான் பாட்டி நானும் சொல்றேன். உங்களுக்கு கரண்ட் செலவு இல்லை, கேஸ் செலவும் இல்லை. விலை மட்டும் குறைச்சு கொடுக்க கூடாதா அப்படின்னு அவன் போக்குல பேரம் பேச ஆரம்பிச்சான். சரிப்பா, நீ பசியோட இருக்க, முதல்ல இந்த இட்லிய சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி 2 பெரிய பெரிய இட்லியும் 4 வகையான சட்னியும் வச்சு கொடுத்தாங்க. கோபால் பேரம் பேசி இட்லி விலைய குறைச்சதுனால ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டான். பாட்டி, இட்லி ரொம்ப நல்லா இருந்தது. இந்தாங்க 8 ரூபாய். இப்பவாது தலைவர் வீட்டுக்கு வழி சொல்லுங்க. தம்பி, நீ வழி கேட்டு நெடு தூரம் போக நேரமாயிடும். நான் சொல்றபடி போனா உனக்கு சீக்கிரமா அந்த வழி வந்துடும். சொல்லுங்க பாட்டி. நான் விடுகதை சொல்றேன். அதுக்கான விட நீ போற வழி தடமா இருக்கும். நீ யோசிச்சுக்கிட்டே போ. விடைய கண்டுபிடிச்சா உனக்கு சுலபமா அந்த இடம் வந்து சேர்ந்துடும். அதுவும் நல்ல யோசனையா இருக்கு பாட்டி. எனக்கு நேரமும் போயிடும், சிரமமும் தெரியாது. சரி, நீங்க விடுகதைய சொல்லுங்க அப்படின்னு விடுகதைய கேட்டான் கோபால். கூரை வீட்டை பிரிச்சா ஓட்டு வீடு, ஓட்டு வீட்டுக்குள்ள வெள்ளை மாளிகை, வெள்ளை மாளிகைக்கு நடுவே ஒரு குளம். 2வது விடுகதை, கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரையும் இனிப்பா இருப்பான். அவன் யாரு? 3வது விடுகதை, அம்மாவோ சும்மா இருப்பா, பிள்ளையோ முன்னுக்கும் பின்னுக்கும் ஓடிக்கிட்டு இருப்பா. அது என்ன? இந்த விடுகதைய யோசிச்சுக்கிட்டே போ. உனக்கு போற வழியில விட கிடைக்கும். நீயும் போய் சேர வேண்டிய இடமும் வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன் வேலைய பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த பாட்டி. கோபால் முதல் விடுகதைய சொல்லிக்கொண்டே போனான். கூரை வீட்டை பிரிச்சா ஓட்டு வீடு, ஓட்டு வீட்டுக்குள்ள ஒரு வெள்ளை மாளிகை, வெள்ளை மாளிகைக்கு நடுவே ஒரு குளம். என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் கோபால். அங்க ஒரு பிள்ளையார் கோவில் பக்கத்துல தேங்காய் கடை இருந்தது. வந்ததும் வந்துட்டோம். கோவில்ல ஒரு தேங்காயை உடைச்சுக்கிட்டு போலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தேங்காய் வாங்க போனான் கோபால்.
அண்ணே, தேங்காய் எவ்வளவு? 30 ரூபா தம்பி. என்னன்னு இவ்வளவு விலை சொல்றீங்க? தேங்காவுக்கு போய் 20 ரூபா போட்டுக்கோங்கண்ணே அப்படின்னு பேரம் பேச ஆரம்பிச்சான் கோபால். இவ்வளவு பெரிய தேங்காய் 20 ரூபாய்க்கு யாரு தருவா? கடைக்காரர் ஒரு தேங்காயை எடுத்து அதன் மேல் பகுதியுள்ள நாரை உரித்து தேங்காய் ஓட்டை உடைத்து காண்பித்தார். பாரு தம்பி, இவ்வளவு பெரிய தேங்காய் ஓட்டுக்குள்ள வெள்ளை வெள்ளேர்னு இருக்கு. குளங்கணக்குல தண்ணி நிக்குது பாருங்க. குடிச்சு பாருங்க தம்பி, தண்ணி இனிக்கவும் செய்யும் அப்படின்னு கடைக்காரர் ஒரு தேங்காய் எடுத்து உடைச்சு காட்டினாரு. அத பார்த்த கோபாலுக்கு, அட, முதல் விடுகதைக்கு விட தேங்காய். முதல் விடுகதைக்கான விடையும் கிடைச்சது. சந்தோஷத்துல தன் நடைப்பயணத்தை ஆரம்பிச்சான். நடக்க நடக்க தொண்டை வறண்டு போனது. தாகம் எடுக்கவும் தொடங்கியது. வழியில கரும்பு ஜூஸ் கடைய பார்த்தான் கோபால். அண்ணே, கரும்பு ஜூஸ் எவ்வளோ? 10 ரூபா தம்பி. அண்ணே, 5 ரூபாய்க்கு போட்டுக்கோங்கண்ணே. உனக்கு மட்டும் எப்படி தம்பி 5 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்? கஷ்டப்பட்டு கசக்கி பிழிஞ்சு எடுத்தா கடைசி சொட்டு வரைக்கும் இனிச்சுக்கிட்டே இருக்கும் தம்பி, குடிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு கிளாஸ்ல கரும்பு ஜூஸ் கொடுத்தாரு அவரு. ஆஹா, என்ன ருசியா இருக்கு! இந்த வெயிலுக்கு கரும்பு ஜூஸ் தாகத்தை தணிச்சிடுச்சு அப்படின்னு குடிச்சுக்கிட்டே பக்கத்துல இருக்கிற கரும்பு சக்கைகளும் பார்த்தான். அதைய பார்த்த உடனேயே அவனுக்கு பாட்டி சொன்ன 2வது விடுகதைக்கான விடையும் கிடைச்சது. அட, இதுதான் 2வது விடுகதைக்கான விடையா? அப்படின்னு சந்தோஷத்துல மீண்டும் தன் நடைப்பயணத்தை தொடர்ந்தான் கோபால். அங்க வரிசையா வீடுக இருந்தது. இதுல எந்த வீடுன்னு யாருக்கிட்ட கேக்குறது அப்படின்னு யோசிச்சு கொண்டே இருந்தான் கோபால். அப்போ அங்க ஒரு பெண் வீட்டுக்கு வெளியில அம்மிக்கல்லுல அரைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மாவோ சும்மா இருப்பா, பிள்ளையோ ஓடிக்கொண்டு இருப்பா. அட, அதுக்கான விட அம்மிக்கல்லா? இதுக்கான விடையும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நான் வந்து சேர வேண்டிய இடமும் வந்துடுச்சு. அப்படியே பேசிக்கொண்டே நடந்து போனான் கோபால். அப்போது இட்லி பாட்டி அருகாமையில் உள்ள வீட்டில் இருப்பதை பார்த்த கோபால், பாட்டி, நீங்க எப்படி எனக்கு முன்னாடி இங்க வந்தீங்க? நான் குறுக்க வழியில வந்தேன் தம்பி, அதுதான் உனக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஏன் பாட்டி, எனக்கும் அந்த வழி சொல்லியிருந்தா நானும் குறுக்க வழியிலேயே வந்திருப்பேன்ல. அவ்வளவு தூரம் என்னையே நடக்க வச்சீங்க. குறுக்க வழி ரொம்ப கரடு முரடா இருக்கும் தம்பி, அதுதான் உனக்கு சொல்லல. பரவாயில்ல பாட்டி, இருக்கட்டும். நீங்க திரும்பி போகும்போது என்னையும் அந்த வழியிலேயே கூட்டிட்டு போங்க. சரி தம்பி, சாயங்காலம் போகும்போது உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். மாலை நேரமும் வந்தது. பாட்டி கோபாலை அழைச்சு கொண்டு அந்த குறுக்கு வழி பாதையில போனாங்க. வழி முழுவதும் கரடு முரடாக இருந்தது. பாட்டி சுள்ளிகளையும் குச்சிகளையும் பொறுக்கி கொண்டு தலையில சுமந்தபடி ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க. கோபாலுக்கு அந்த குறுக்கு வழி பாதையில நடந்து வந்ததால கால்கள் ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சது. பாட்டியின் சிரமத்தை பார்த்த கோபால் ரொம்ப பரிதாபப்பட்டான். இனி இந்த பாட்டி கிட்ட நம்ம பேரம் பேசி வாங்கக்கூடாது. 10 ரூபாவை கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணினான் கோபால். மறுநாள் கோபால் இட்லி பாட்டி கடைக்கு வந்தான். அப்போ கடைய பார்த்தோன்னு ரொம்ப அதிர்ச்சியான கோபால். இட்லி பாட்டி கடையில வச்சிருந்த பலகையில 2 இட்லி 8 ரூபாய்னு எழுதியிருந்தது. அதை பார்த்த கோபால், பாட்டி, 2 இட்லி 10 ரூபாய் தானே, ஏன் 8 ரூபான்னு போட்டிருக்கீங்க? நீ தான் நேத்து குறைச்சு தாங்கன்னு கேட்ட. உனக்கு மட்டும் இட்லியோட விலைய குறைச்சு கொடுத்தா மற்றவங்களும் குறைச்சி கேட்பாங்க. அதுதான் எல்லாத்துக்கும் ஒரே விலையா 8 ரூபான்னு போட்டுட்டேன்.
என்னால பாட்டி வியாபாரம் போச்சு. இந்த காலத்துல யாரு 10 ரூபாய்க்கு 2 இட்லி தராங்க? அது மட்டும் இல்லாம 4 வகையான சட்னியும் சாம்பாரும். இதுவே பக்கத்து கடையில இதே இட்லிய 2 சட்னிய வச்சு 25 ரூபாய்க்கு விற்கிறான். அத பேரம் பேசாம வாங்கி சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாம அவன் ஜிஎஸ்டி வேற போடுவான். என்னால பாட்டி வியாபாரம் போச்சே அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ளேயே நினைச்சு வருத்தப்பட்டான் கோபால். சரி பாட்டி, எனக்கு 2 இட்லி தாங்க. பாட்டியும் தட்டுல 2 இட்லி வச்சு கொடுத்தாங்க. இந்தாப்பா, நீ கேட்ட 2 இட்லி. பாட்டி, சட்னி வைக்க மறந்துட்டீங்க. வெறும் இட்லி மட்டும்தான் வச்சிருக்கீங்க. இல்லப்பா, 2 இட்லி 8 ரூபா. 4 வகையான சட்னி சாம்பாருக்கு தனியா 7 ரூபா கூட ஆகும். அதை கேட்ட கோபாலுக்கு பெரிய அதிர்ச்சி. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டி மாதிரி ஆனது கோபாலோட கதை. 2 இட்லி 4 வகையான சட்னியும் 15 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டான். இந்த பாட்டி இட்லி பாட்டி இல்ல, உஷார் பாட்டி அப்படின்னு நினைச்சு கொண்டான் கோபால். பேரம் பேசுவது தவறில்ல. ஆனா வயசான காலத்துல சிரமப்பட்டு உழைச்சு நியாயமா நடக்கும் இட்லி பாட்டியிடம் பேரம் பேசினா முதலுக்கே மோசம். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.